Hi friends, இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் இருக்கிற ஷோஃபா. ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஷோஃபா வாங்கி 1 year ஆயிடுச்சு. ஸோ 1 yearக்கு அப்புறம் தான் நான் இந்த ஷோஃபாவோட ரிவ்யூவை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எப்பவுமே ஷோஃபா வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறத விட அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொன்னால் தான் அது உண்மையான ரிவ்யூவாக இருக்கும். இந்த ஷோஃபா வந்து நாங்கள் பாடியில் இருக்கிற சரவணா ஸ்டோர் ஃபர்னிச்சர்ஸில் தான் நாங்கள் வந்து இதை வாங்கினோம். இது வந்து 3-seater ஷோஃபா. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8,700 rupees அந்த ரேஞ்சில் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், இந்த ஷோஃபாவோட மெட்டீரியல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லெதர் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து கலர் ஆப்ஷன் இருக்கு, நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஏன்னா வந்து அழுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும், இந்த ப்ரௌனுக்கு வந்து இந்த சாண்டல் கலரில் வந்து கை வைக்கிற இடத்துல அந்த கலர் கொடுத்தா வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அப்போதான் வந்து பார்க்கறதுக்கும் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கலரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். ரொம்ப நீட்டாக அழகாக வந்து எங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து நல்லா இருக்குங்க. ஷோஃபாவில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கு. எப்பவுமே வந்து ஷோஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார அதோட பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்ட் ஆகிடும் இல்லைங்களா. வந்த புதுசில் இருக்கிற பஞ்சை விட நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் அழுத்தி உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இல்லை. எப்பவுமே ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வாங்கும் போது அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஷோஃபாக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ளஸ்ஸை வந்து சொல்லிடுறேன். இந்த ஷோஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெதர் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தண்ணியோ இல்லை ஏதாவது ஜூஸ் காஃபி அந்த மாதிரி ஏதாவது கொட்டிடுச்சுன்னா கூட நீங்கள் ஈஸியாக வைப் பண்ணி எடுத்துடலாம். ப்ளஸ் வந்து கரை மாதிரி எதுவும் தெரியாது. பட் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கிற மெட்டீரியலில் இருக்க ஷோஃபாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. தண்ணி கொட்டிருச்சுன்னா அது வந்து அப்படியே அந்த பஞ்சில் வந்து அது அப்படியே இறங்கிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜூஸோ அந்த மாதிரி ஏதாவது கொட்டிடுச்சுன்னா அந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும், கரை மாதிரி பிடிச்சிரும். ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு லிக்விடோ இல்லை அதுக்குன்னு டிட்டர்ஜென்ட் போட்டு நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலில் இருக்க ஷோஃபா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு, அழகாக வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஷோஃபாவுக்கு வந்து உள்ள ப்ளஸ்ஸு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு வந்து உங்களுக்கு ஷோஃபாவில் எப்பவுமே உட்கார அந்த நடு பகுதியில் இருக்கிற பஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோஃபாவில் இல்லை. பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க, நல்லாவே இருக்கு. எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. பஞ்சு வந்து ரொம்ப அழகா இருக்கு, அதாவது அழகா மீன்ஸ் எதுவுமே ஆகலை, அப்படியே இருக்கு. அதே போல ரொம்ப ஹார்டாவோ கல் மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நமக்கு வந்து ஷோஃபா யூஸ் பண்ண வந்து அது உள்ள இருக்கிற அந்த உட்டு வந்து நமக்கு வந்து குத்துற மாதிரி இருக்கும் உட்காரும் போது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நான் இதில் ஃபேஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஷோஃபாவோட ப்ளஸ்ஸுங்க. இப்போ இந்த ஷோஃபாவோட நான் ட்ராபேக்கை சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கெல்லாம் ஸ்ட்ரிச்சஸ் வருது பாருங்க, தையல் வருது. இங்கேயும் நமக்கு பஞ்சு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இங்கேயும் வந்து உங்களுக்கு பஞ்சு வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தையல் விட்டுருதுங்க. ஸோ கிட்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஷோஃபாவை வந்து பார்த்தீங்கன்னா காலை வச்சு மிதிக்கிறது, ஸோ ஏறி விளையாடுறது, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே இருக்கிற இந்த பஞ்சில் வந்து இந்த ஸ்ட்ரிச்சஸ் வந்து போயிடுது. இந்த ஸ்டஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், புஃப்னு வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த இடத்துல வந்து இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு ட்ராபேக் இந்த ஷோஃபாவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா இந்த கை வைக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து கை வைக்கிறதுக்கு இங்கே இடம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக வந்து உள்ள வந்து இடம் இருக்கு, நமக்கு வந்து ரொம்ப ஆழமாக. அதை பாருங்க, என் கை எவ்வளோ தூரம் உள்ள போயிடுச்சு பாருங்களேன். இந்த அளவுக்கு ஆழத்துக்கு வந்து உள்ள வந்து கேப் இருக்கு.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்க ஏறி விளையாடும் போது அவங்க காலில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள டெபாசிட் ஆயிடுது. ஸோ அதை கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து வேக்யூம் கிளீனர் இருந்தால் நமக்கு கிளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. பட் வந்து நம்ம ப்ரஷ் வச்சோ இல்லை கை வச்சோ கிளீன் பண்ணும்போது அது அங்கே இருக்கிற மண் வந்து சரியாக நமக்கு வரமாட்டேங்குது. இந்த ஷோஃபாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷோஃபா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற பஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. கிட்ஸ் இருக்காங்கன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷோஃபா வாங்குறத வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க வந்து ஏறி காலை இது மேலே வச்சு தான் ஏறி உட்காருவாங்களே. ஸோ அப்போ மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். உங்களால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஷோஃபாவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ லைஃப் வந்து ரொம்பவே நல்லா வருது உங்களுக்கு இந்த ஷோஃபாவில். ப்ளஸ் வந்து நான் ஆல்ரெடி இதோட ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதோட மைனஸும் நான் வந்து இதெல்லாம் சொல்லிட்டேன். லெதர் ஷோஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக வந்து அதோட ஸ்கின் வந்து பீல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இந்த ஷோஃபாவில் இல்லை. ஸோ மெட்டீரியல் குவாலிட்டி தான். ஸோ நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து நீங்கள் ஷோஃபாக்கு போட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி தோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கின் வந்து உங்களுக்கு வந்து உறிஞ்சு வராது. ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ஸோ நீங்கள் பார்த்து நல்லதாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க. எதையுமே வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ஒரு 4-5 தடவை விசாரித்து வாங்குறது நமக்கு வந்து எப்போவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கும். ஸோ நீங்கள் அதை அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஷோஃபா வாங்குற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷோஃபா வாங்காதீங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் வந்து இந்த தப்பை பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸை சொல்கிறேன். நீங்கள் வந்து ஷோஃபா வாங்குற ஐடியா இருந்ததுன்னா கிட்ஸ் இருக்கிற வீட்டில் வெறும்னே உட்டில் இருக்கிற ஷோஃபாவை நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி வாங்கும்போது குழந்தைங்க எவ்வளோ விளையாடினாலும் ஒன்றுமே ஆகாது. மண் இருந்தாலும் நம்ம வந்து கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸி. சப்போஸ் உங்களுக்கு வந்து குஷன் வேணும், ஷோஃபாவில் வந்து குஷன் இருந்தால் தான் அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தனியாக மார்க்கெட்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு வந்து குஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஷோஃபா குஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல டிப்ஸ். நீங்கள் ஷோஃபா வாங்குறதா இருந்தால் கிட்ஸ் இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஷோஃபா வாங்குறதா இருந்தால் மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஷோஃபாவை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோஃபாவில் உட்காந்து தைக்கிற மாதிரியான வேலைகளோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது அந்த மாதிரி கட் பண்ணும்போது ஷார்ப்பான பொருளை வந்து நீங்கள் எதுவும் வச்சு நீங்கள் வந்து ஷோஃபாவில் உட்காராதீங்க. தவறுதலாக வந்து ஷோஃபாவில் வந்து பட்டுருச்சுன்னா டோட்டலாக வந்து நமக்கு ஷோஃபா வந்து டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆட்களை கூப்பிட்டு சரி பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே நமக்கு வந்து ஆட்கள் வந்து கிடைக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களெல்லாம் பிடிச்சி வர வச்சு செய்யறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆகிடும். அதுக்குள்ளே கிட்ஸ் எல்லாம் வந்து அதில் இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்து விளையாடவே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பாதி பஞ்சு காணாமலே போயிடும். ஏன்னா ஏற்கனவே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்துருச்சு. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைடில் வந்து பஞ்சு கொஞ்சமாக தான் வந்திருந்தது. கனிஷ்கா இன்னும் கூட அதை வந்து கையை வச்சு கிழிச்சு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிங்கோ பிங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் பார்க்குறேன்.